ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத வெளியேற பெற்ற உயிர்த்தெழுந்த நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக இந்த நல்ல மால வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பாடுகளை நினைவு கூறுகிற காரியங்களை ஒவ்வொரு சபைகளும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை தியானங்களை குறித்து இந்த நாட்களிலே எல்லா சபைகளிலும் தியானித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பல வழிகளிலே பல நேரங்களிலே இந்த நாட்களிலே சிலுவை தியானங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிலுவையை நாம் எப்பொழுதும் சுமப்பதற்கு தயார் உள்ளவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. சிலுவை என்றாலே என்னதான்? பாடுகள். அல்லேலூயா. பாடுகளை சுமப்பதில் ஒரு சுகம் இருக்க வேண்டும், ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விருப்பம் இல்லாமல் சுமையை சுமக்க முடியாது. சுமையை விருப்பம் இல்லாமல் சுமந்தால் அந்த சுமையினுடைய பலன் என்ன இருக்காது? மகிழ்ச்சியை கொடுக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னார், எவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வருகிறானோ அவன்தான் எனக்கு யாருன்னு சொன்னார்? சீசன் என்று சொல்லுகிறார். அவர் குருவாய் இருக்கிறார். நீங்களும் நானும் சிஷியர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அவரே விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ அவருக்கு சீசர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிலுவையை சுமப்பதற்கு பிரியமுள்ள மகனாக மகளாய் காணப்படணும். சிலுவையை சுமப்பதை நாம் பிரியமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதில் சிலுவை சுமப்பதை நாம் மகிழ்வாக நினைக்க வேண்டும். சிலுவை என்பது பாடுகளாய் இருந்தாலும் கூட பாடுகளை நாம் முழுமையாக அங்கீகரிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு ஆசீர்வாதங்களை பெறுவது லேசான ஒரு காரியமோ அல்ல, கடினமான ஒரு காரியம்தான். அப்போ நம்முடைய உழைப்பை கொடுத்தால் மாத்திரமே அதுக்கு என்ன பலன் கிடைக்கும். உழைப்பு இல்லாமல் எந்த பலனையும் அடைய முடியாது. அல்லேலூயா. அப்போ உழைப்பை கொடுத்தால் மாத்திரமே அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை காண்கிறவராய் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் சிலுவையை சுமப்பதற்கு, பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயார் உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அதனுடைய நிழலில் காணப்படுகிற மறைமுகமான பலனை, மறைமுகமான ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். அல்லேலூயா. அதை தான் வேதம் கூட சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரமாய் அறுப்பார்கள். அல்லேலூயா. விதைக்கையில பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். நாம் ஒரே ஒரு நெல்மணியை, ஏதோ ஒரு விதை, ஒரே ஒரு விதையை என்ன செய்கிறோம்? கண்ணீரோட, கவலையோடு, எதிர்பார்ப்போடு விதைக்கிறோம். ஒரு விதையை தான் நம்ம நினைச்சிரோம் விதைக்கிறோம். ஆனால் நம்ம விதைக்கையில் பல பிரயாசங்கள், பல முயற்சிகள், பலவிதமான உழைப்பு அதுக்கு கொடுக்கிறோம். நம்ம விதைத்தது ஒரு விதை தான். அந்த ஒரு விதைக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? பிரயாசப்படுகிறோம். அந்த நிலத்தை பண்படுத்துகிறோம், அந்த நிலத்தை பராமரிக்கிறோம். விதைத்த விதைக்கு நாள்தோறும் என்ன பண்ணுறோம்? நீர் பாய்ச்சுகிறோம். அதில் களை முளைச்சிட்டா களையை பிடுங்கிறதுக்கு நம்ம பல விதங்களிலே முயற்சி எடுக்கிறோம். களைகளை பிடுங்கி பல வழிகளிலே பல நாட்களாக அதை உன்னிப்பாய் கவனித்து அதை பராமரித்து நாம் என்ன செய்கிறோம்? கண்காணித்து வளர்த்து வருகிறோம். அது என்ன செய்து ஒரே ஒரு விதையை விதைத்து விட்டு அதுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த ஒரு விதையானது ஒரு விருட்சமாகி பல நிறைவான கனிகளை நமக்கு என்ன செய்து அதிகமான பலனை அது தருகிறது. அப்போது நம்ம விதைச்சிட்டு சும்மா இருந்தோம்னா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அது பலன் கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய உழைப்பை விரயம் பண்ணணும், உழைப்பை கொடுக்கணும், காலங்களை அதற்கு கொடுக்கணும். அப்போ பல காரியங்கள் அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அது நமக்கு பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. அதே போல தான் நீங்களும் நானும் சிலுவையை சுமப்பது என்பது அது ஒரு விதையை ஒரு நல்ல நிலத்தில் ஏதோ ஒரு நிலத்தை பண்படுத்தி ஒரு விதையை விதைக்கிறது போல நாம் விதைத்து விட்டு எவ்வளவாய் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோல சிலுவையை நாம் பாடுகளை சுமக்கிற பொழுது அவனமாய் நம் கருத்தோடு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால்
நல்ல பலன் உண்டு. அல்லேலூயா. பாடு வருகிற பொழுது நான் விதைக்க மாட்டேன், ஆனால் பலன் மாத்திரம் எனக்கு வேண்டும் அப்படி என்று சொன்னால் கிடைக்குமா? கிடைக்காது. அப்படிதானே? கிடைக்க சான்சஸே இல்லை. ஸோ நம்ம விதைக்கிறவர்களாய் காணப்பட்டால் மாத்திரமே அறுக்கிறவர்களாயும் காணப்பட முடியும். விதைச்சா தான் என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். அப்போ அதே போலதான் பாடை அனுபவித்தால் மாத்திரம்தான் அதனுடைய மறைவாயிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீங்களும் நானும் பாடுகளை சுமந்தால், பாடுகளை அனுபவித்தால், பாடுகளை சுகமாய் ஏற்றுக்கொண்டால் இயேசுவுக்கு நீங்களும் நானும் ஒரு நல்ல சீசர்களாக காணப்பட முடியும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு சிலுவை சுமப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு எதைத்தான் செய்ய முடியல? சிலுவையை சுமக்க முடியலை. நிறைய பேர் சிலுவையை சுமக்க முடியாமல், அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு தயாராக முடியாமல் என்பதை விட சுமப்பதற்குன்னு நிறைய பேர் தயாராக இல்லை. சிலுவையை சுமப்பதற்கு தயாராகவே இல்லை நிறைய பேர். அப்போ என்ன பண்ணுறாங்க? சிலுவையை தான் சுமக்கிறதுக்கு பதில் யார் மேலேயாவது போட தான் நினைக்கிறாங்க. நீ சும அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தான் சுமப்பதற்கு இன்னைக்கு யாருமே என்ன செய்யல? தயாராக இல்லை. அப்ப யார் ஒருவர் சிலுவையை சுமக்கிறார்களோ அவர்கள் நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும், நல்ல ஒரு சீஷனாக காணப்பட முடியும், நல்ல பலனை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இந்த வேதம் தான் உதாரணமாய் இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுப்போம். அருமையான ஒரு நல்ல வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை 1 கொரிந்தியர் 1 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் எழுதுகிறார். இந்த நிருபத்திலே 1:8 சிலுவையை பற்றியதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அது எப்படி இருக்கிறதா? தேவனுடைய பலனாயிருக்கிறது என்று இங்கே நாம் இந்த வார்த்தை குறித்து பார்க்கிறோம். சிலுவையை பற்றியதான உபதேசம் என்ன சொல்லுகிறது? கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம். அப்ப சிலுவை பற்றிய உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, பாடுகளை சகித்துக்கொள். என்ன சொல்லுது? சிலுவை உபதேசம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? பாடுகளை சுமக்கிறவர்களாய், பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திர உலகத்தில் உள்ளவனுக்கு போய் சிலுவை பற்றிய உபதேசத்தை சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? சேச்ச நான் எதுக்கு வரல? ஆமாம், உபத்திரவத்தெல்லாம் என்னால் தாங்க முடியாது, பாடுகளெல்லாம் இருக்க முடியாது. உலகத்தில் லௌகிக கவலை இல்லாமல் நான் ரம்யமாக சந்தோஷமாக உலகப்படி கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக வாழணும்னு தான் அவன் விரும்புவான். அவங்கிட்ட போய் நீ பாட அனுபவி அப்படின்னா அனுபவிப்பானா? அனுபவிக்க மாட்டான். அப்படியே அப்போ சிலுவை சுமந்து பாட அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான்? அனுபவிக்க முடியாது, எனக்கெல்லாம் சிலுவை சுமக்க முடியாதியா, பாடு என்னால் அனுபவிக்க முடியாது. அப்படிங்கிட்ட போய் சிலுவை பாட அனுபவினா, நான் சிலுவை சுமக்கிறேன், நான் பாடுகளை அனுபவிக்கிறேன் நம்ம போய் சொன்னால் அவன் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான்? பைத்தியக்கார பையன். அப்படி தானே? அவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? பாட அனுபவிக்க தெரியாத பைத்தியக்கார, பாட போய் ஸ்தோத்திரம் பொழைக்க தெரியாத பிள்ளை, பைத்தியக்காரன் நம்மளை பார்த்து ஒரு பட்டம் சுட்டுவான். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களிலே, சில காலகட்டங்களிலே இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு நம்மை பார்த்து சொல்லுவார்கள் பைத்தியக்காரர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுவார்கள். இன்றைக்கு இந்த மணி நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? பகல்ல பைபிள் ஸ்டடி, சரியா? பகல்ல பைபிள் ஸ்டடியில் இருந்தோம். இப்போ மாலையில் சாயங்காலம் போல ஆண்டோடைய வார்த்தையை கேட்க முடியாய் பாட்டு பாடி ஆராதிச்சு ஆண்டோடைய வார்த்தையை கேட்க முடியாய் காத்திருக்கிறோம். இவ்வளவு நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு செலவிட்டுருக்கோம். அப்போ நமக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காதான்? கிடைக்கும், சரியா? ஆனால் உலகத்தானுக்கு இந்த பைத்தியக்கார வெயில் பார், எப்போ பார்த்தாலும் சர்ச்சு, வீடு, பைபிள், வசனம், பாட்டு, ஆராதனை, எவ்வளவு நல்ல காரியம் இருக்கு அப்படின்னு அவன் நினைப்பான். டிவி பார்க்கலாம், அங்கே போகலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களையே அவன் சொல்லி நம்மளை பைத்தியகாரம்மா. அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கிற, வேத காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற நம்மை பார்ப்பதற்கு அவனுக்கு எப்படி தான் தோணும்? பைத்தியமாய் தோணும். இதுதாங்க சிலுவை. உலகத்தை மறந்து உலக காரியங்களெல்லாம் ஒதுக்கி போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் பத்தியெல்லாம், இதுதான் சிலுவை. அல்லேலூயா. அப்ப உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கன்னு இயேசு சொன்னார்.
அப்போ அந்த உபத்திரவத்துக்கு மத்தியில தான் நம்ம ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தில் எவ்வளவாய் நம்ம காத்திருக்கிறோமோ அவ்வளவாய் தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. எங்க உபத்திரம் வரும், கஷ்டம், நஷ்டம், பாடு, பலவீனம், சுகவீனம், இவைகளுக்கு மத்தியிலும் நம்ம ஆண்டவரை உறுதியாக எப்போ பிடிக்கிறோமோ, பிடிக்கிற நேரமெல்லாம் நம்ம என்னத்தை சுமக்கிறோன்னு அர்த்தம், சிலுவையை சுமக்கிறோன்னு அர்த்தம். பலவீனம் இருக்கும், சுகவீனம் இருக்கும், மண்டைடி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், சோர்வு இருக்கும், அசதி இருக்கும், பசி இருக்கும், பட்டினி இருக்கும். அத்தனைக்கும் மத்தியில் ஆண்டவரை தேடி ஓடி வரோம் பார்த்தீங்களா, அந்த இதுதான் சிலுவை. அல்லேலூயா. அப்போ சிலுவையை சுமப்பதற்கு எந்த ஒரு மனிதன் தயாராக இருக்கிறானோ அவனுக்கு தேவன், அந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு தேவன் பலனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ சிலுவை சுமக்கிறதுல நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்கணும். இயேசு மட்டும் அன்னைக்கு சிலுவை சுமக்கலைன்னா நம்ம கடைசி வரைக்கும் பாவியாக இருந்து தான் ஜாவணும். அல்லேலூயா. நமக்கு விமோச்சனம் உண்டா? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நமக்கு ஒரு நாள் விமோச்சனம் கிடையாது. அல்லேலூயா. பிரமாணமுடைய நியாயப்பிரமாணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் விமோச்சனம். அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு? ஒரு குறிப்பிட்ட ஜனம், யூத குலத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அல்லேலூயா. மற்ற எந்த உலகத்தாருக்கும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த உலகத்தாராகிய நம்ம எங்க வந்திருக்கிறோம்? தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நாம நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளாய் நம்ம வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நமக்காக அவர் சிலுவையை சுமந்து சிலுவையில அவர் பாடுபட்டதனாலதான் நீங்களும் நானும் அந்த யூதனுக்கு சமமாக உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய புத்திரர்களாய் நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் கல்வாரி சிலுவை இயேசு சகித்ததனால், சிலுவையை அவர் சுமந்ததனால தான். அல்லேலூயா. அப்போ சிலுவை இந்த நாட்களில் எப்படி காணப்படுகிறது என்றால் பாடுகளாய் காணப்படுகிறது, நெருக்கங்களாய் காணப்படுகிறது, உபத்திரவங்களாய் காணப்படுகிறது. பாடுகளை, உபத்திரவங்களை, இந்த நெருக்கங்களை நீங்களும் நானும் எவ்வளவாய் சகிக்கிறோமோ அவ்வளவாய் பலனை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பலன் கர்த்தர்லாங்க தருவார். உலகம் நமக்கு என்ன சர்டிபிகேட் தான் கொடுக்கும்? உலகம் கொடுக்கிற சான்றிதழ் பைத்தியம். யாரு பைத்தியம்? ராணிக்கு வேற வேலையே இல்லை, பைத்தியக்கார பிள்ளை. நல்ல கூட ஒரு 4 இட்லியை வித்துட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு வேதம் வேதம், பைபிளு பைபிளு, செபன் செபன் அலையுதால. அவ யாரு? பைத்தியக்காரி அப்படின்னு யாரு சொல்லுவா? உலகம் சொல்லும். ஆனா வேதம் சொல்லுது அதுதான் உங்களுக்கு பலன் அப்படிங்குது. அல்லேலூயா. 4 இட்லி கிடைக்கிற அந்த வருமானத்தை காட்டிலும் தேவ பாதத்தில் அமர்ந்து கிடைக்கிற தேவனுடைய வெகுமதி தாங்க பெருசு. தேவன் கொடுக்கிற வெகுமதி இருக்கு பாருங்க, அது பெரிது. தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது. நெருக்கம் ஒரு இடத்துல எல்லாருக்குமே நெருக்கு, பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆண்டு சொல்லிட்டார், திடன்கொள் மகளே. அல்லேலூயா. பலன் நான் தர்றேன், பலனை அவர் தருவார். சிலுவையை சுமப்பதற்கு நம்ம தயாரா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு என்ன முடியல அப்படின்னா, சிலுவையை சுமப்பதற்கு முடியல, சிலுவையை சுமப்பதற்கு தயாரா இல்லை. என்னைக்கு ஒரு மனிதன் சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ, என்றைக்கு ஒரு மனிதன் சிலுவையை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறார்களோ, அவர்கள் அளவில்லாத தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சிலுவை சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலுவையை, பாடுகளை, நெருக்கங்களை, போராட்டங்களை நீங்களும் நானும் சகிக்கிற ஒரு சகிப்பு தன்மை உள்ளவர்களாய் காணப்படணும். நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், சகிப்பு தன்மை இருக்கணும். அல்லேலூயா. அப்போ சிலுவையை சுமக்க நாம தயாரா இருக்கிறோமா? இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை சுமக்கணுங்க. எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள் வந்தாலும் நான் சிலுவை சுமப்பதை விடமாட்டேன். இயேசுவை பின்பற்றுவதை விடமாட்டேன். வேதம் வாசிக்கிறதை விடமாட்டேன். ஜெபிக்கிறதை விடமாட்டேன். தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிறதை விடமாட்டேன் என்று யாரெல்லாம் வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ அவர்களெல்லாம் சிலுவையை சுமக்கிறார்கள் என்று அர்த்தம்.
அவர்களே தேவனுடைய ஸ்தோத்திரம் சீசர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சான்றிதழ் வழங்குகிறது. அல்லேலூயா. அப்ப வேதத்தினுடைய சான்றிதழை நீங்களும் நானும் தேவனுடைய சான்றிதழ் நற்சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் சீசர்கள் என்ற நற்சான்றை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் சிலுவை சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலுவையை சுமந்தால் அதான் பாட்டு படிச்சோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறுதல். சொல்லுங்க, பாட்டை படிங்க. சாய்ந்து இளைப்பாறிடுவேன் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். அல்லேலூயா. இளைப்பாறிடுவேன். இளைப்பாறுதல் எங்க கிடைக்கி? சிலுவையின் நிழலில். அல்லேலூயா. அப்ப சிலுவையின் நிழலுக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கு. சிலுவையின் நிழலுக்குள்ளதான் பாதுகாப்பு இருக்கு. சிலுவை பிளஸ் என்னது? நிழல். சிலுவை நிழல். அதுக்கு பின்னால என்ன இருக்கு? ஆசீர்வாதம் ஒளிந்து கிடக்கு. நிழல்ல ஏதாவது தெரியுமா? நிழல்ல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஒருவருடைய ரூபம் அந்த சரீரம் ஒரிஜினல் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் நிழல் இருக்கும். நிழல்ல ஏதாவது தெரியுமா? அவங்க போட்டிருக்கிற நகை தெரியுமா? போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கலரு தெரியுமா? அவங்க வச்சிருக்கிற ஆசீர்வாத நிழல் தெரியுமா? ஆனா நிழலுக்கு பின்னாடி ஒரு நிஜம் இருக்கிறது. என்ன இருக்கு? நிழலுக்கு முன்னாடி அல்லது நிழலுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு நிஜம் இருக்கிறது. அந்த நிஜத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சிலுவை நிழல். அதான் 91 சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், உன்னதமானவருடைய மறைவில் தங்குகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். சரிங்களா? அப்போ இந்த நிழலில் தங்குறவன் இப்ப யாருடைய யார் பக்கத்துல தங்கியிருக்கானோ? சர்வ வல்லவர், அல்மைட்டி காட், எல் ஷடாயின் காட். அப்போ ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்த தேவனுடைய அடைக்கலம் நமக்கு எங்க கிடைக்குதுன்னா சிலுவையின் நிழலில். அல்லேலூயா. சிலுவையின் நிழலுக்குள்ளே ஒரு மனிதன் சிலுவைக்குள்ளே வந்தால் அந்த நிழலுக்குள்ளே வருகிற பொழுது அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, நன்மைகள் கிடைக்கிறது, கண்ணீர் துடைக்கப்படுகிறது, வேதனை மாறுகிறது, துக்கங்கள் மாறுகிறது, வருத்தங்கள் மாறுகிறது. அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாங்க. ஆசீர்வாதம் சிலுவையின் நிழலில் இருக்கிறது. அப்ப அந்த சிலுவையை சுமந்தா அந்த சிலுவைக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. சிலுவை என்பது சுமை, சுமைக்கு பின்னால் இருக்கிற நிழலில் என்பது பாடு. சிலுவை என்றால் சிலுவையினுடைய நிழல் என்னது? பாடுகள். பாடுகளுக்கு பின்னால் என்ன கிடக்கு? ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப அந்த நிழலுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நேரடியாக சில நேரங்களில் நம்ம பாடு கஷ்டமா தான் இருக்கும். அந்த பாடுக்கு பின்னால்தான் என்ன இருக்குது? ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. பாடுகளை சகிக்கிற பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. சிலுவையை சுமந்தால் போதாது, சிலுவையை சுமக்கிற பொழுது மனமகிழ்ச்சியோடு சுமக்கணும். அல்லேலூயா. அந்த சகிப்பு தன்மையோடு என்ன வேணாலும் பேசிக்கோ. உனக்கு நான் சிலுவை சுமக்கிறது, நான் படுற பாடு ஒருவேளை உனக்கு பைத்தியமாக தான் தெரியும். ஆனா எங்க அப்பா அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. உலகம் நம்மை பார்த்து ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை தேடுறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகம் பைத்தியக்காரன் தான் நமக்கு சான்றிதழ் கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடுற காரியம், ஆண்டவருக்காக ஓடுற காரியம், ஆண்டவருக்காக எதையாவது செய்த காரியமெல்லாம் எதுக்கு சமம்? சிலுவையை சுமப்பதற்கு சமம். அல்லேலூயா. சிலுவையை சுமப்பதற்கு சமங்க. அப்ப நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய நிழலில் இருக்கிற பலன் மிகுதியா இருக்கிறது. தேவன் சிலுவையை சுமந்துட்டீங்கன்னா நிறைய வெகுமதிகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்பாவை நாடி தேடி நம்ம வருகிற பொழுது இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரவத்தை சகிக்கக்கூடியது தான் சிலுவை. அல்லேலூயா. சிலுவையை சுமக்கிறதுக்கு நம்ம முன்னால வந்துட்டோம் அப்படின்னா தேவன் நல்ல பலனை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. வியாதி,
பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கடன் பிரச்சனை, பலவிதமான தடைகள், எதிர்ப்புகள், இப்படி பல காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பூதாகாரமாக எழும்பி வரலாம். அதுக்கு மத்தியிலும் நம்ம யாரை பிடிச்சுக்கிடணும்? அப்பாவை, ஏசப்பாவை உறுதியாய் சிலுவை சுமப்பதை விட்டுறக்கூடாது. என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடு அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடு அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஹல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் என்று நம்ம நீங்களும் நானும் பாடுறோம். தாவீது எங்க நடனம் ஆடுனா? ராஜ வஸ்திரத்தை களைந்து தூரத்துக்கு போட்டுட்டு, ராஜ வஸ்திரம் எதை குறிக்கிறது? உலகம், அழிந்து போகின்ற உலக பதவி, அழிந்து போகின்ற உலகத்தை கலட்டி தூர போட்டுட்டு ரட்டுடுத்தி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக என்ன செய்தான்? நடனமாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. அவனை பார்த்து அவன் பொண்டாட்டி என்ன சொன்னான்? சவுல் மகன் என்ன சொன்னான்? பைத்தியக்கார ராஜா, பைத்தியக்கார பையன். ஹல்லேலூயா. அட பைத்தியக்காரன் ராஜாவா இருந்து இப்படி அவன் கூட கூத்தாடி போட்டுட்டு அலையிய, இப்படி ஆடிக்கிட்டு இருக்க தெரு வீதியில கடந்து அவன் என்ன செஞ்சா? கேலி செய்தா பைத்தியக்காரன். ஹல்லேலூயா. அப்படிதானே? பைத்தியக்காரன் அப்படின்னா புருஷனை பார்த்து, ராஜாவை பார்த்து பைத்தியக்காரன் என்று அவள் சொன்னாள். ஆனால் அவன் நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ, அவனுக்கு ஒரு சந்தோஷம், எங்க அப்பாவுடைய உடன்படிக்கை பெட்டி வருகிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அப்பாவுடைய உடன்படிக்கை பெட்டி வருதுன்னு அவன் உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ராஜ வஸ்திரத்தை தூர போட்டுட்டு ரட்டு உடுத்ததல் அப்படிங்கிற பொழுது அது எதை குறிக்கிறது? தாழ்மையை குறிக்கிறது. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஆடி பாடி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கடந்து வந்தான் ஜனங்களோடு. ஹல்லேலூயா. அவன் சொன்னான், அட பைத்தியக்காரன். அப்படித்தான் தெரியும். ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது, ஆண்டவரை பாடி துதிக்கிற பொழுது, ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாய் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற பொழுது உலகம் எப்படிதான் சொல்லும்? பைத்தியக்காரன், பைத்தியக்காரின்னு தான் நமக்கு சொல்லும். அதெல்லாம் பொருட்படுத்த கூடாது. நமக்கு தேவை நம்ம அப்பாவை என்ன செய்யணும்? துதிக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவன் அப்படி துதிச்சதனாலதான் ராஜ சிம்மாசனத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தான் தாவீது. தாவீதோடு தேவன் இருந்தார். தாவீதை பார்த்து சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை என்ன வேணான்னு சொல்லிக்க, நீ என்ன விதத்துல பைத்தியக்காரன் சொன்னாலும் சரிதான், நான் அதெல்லாம் பத்தி கவலைப்படல. எங்க அப்பாவுக்கு முன்பாக என்னை தாழ்த்தி நான் ஆடுவேன். ஹல்லேலூயா. எங்க அப்பாவை நான் பாடுவேன் என்று பாடி ஆடி நடனமாடி கர்த்தரை துதித்தான். ஹல்லேலூயா. இது ஒரு விதமான சிலுவைங்க. கட்டின மனைவி, ஹல்லேலூயா, கட்டின மனைவி என்ன செஞ்சா? தூசித்தா. கட்டின மனைவி தூசித்தா. யார? யோபுவ. கட்டின மனைவியை வெறுத்தா. அட வைத்தியக்கார பையில. இன்னும் அவன் புருஷன், அவன் தேவனை நீ என்ன செய்த? புருஷனை பார்த்து சொல்லு, அவன் தேவனை இன்னுமா நம்புற? இன்னுமா விசுவாசிக்கிற? இன்னுமா தேடுற? உன்னை தெருவுல கொண்டு விட்டுட்டார உன் கடவுள். உலகம் நம்மை பார்த்து சொல்லும், இவ்வளவு அழகாயின் இவ்வளவு தூரம் அதிகமா தேடுதைய, இவ்வளவு ஜெபம் பண்ற, இவ்வளவு வேசி, இவ்வளவு வேதம் வாசிக்கிற, இவ்வளவு வைராக்கியமா இருக்க, உபாசம் பண்ற, ஆனா உன் கடவுள் உன்னை எங்க விட்டு விட்டுருக்காரு? தெருவுல கொண்டு விட்டுட்டார. எல்லாத்தையும் இழந்து தெருவுல கொண்டு விட்டுட்டாருன்னு சொல்லி இந்த உலகம் சொல்லும். தெருவுல வந்து நின்னாலும் சரிதான், எங்க அப்பாவை நான் மறுதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. அந்த சிலுவையை நான் சுமப்பேன். தெருவுல விடுறது கூட ஒரு சிலுவை தாங்க. அல்லேலூயா. மறுதலிக்க கூடாது. அவன் மறுதலிக்கல. நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று கடைசியில் அவளுக்கே பாடம் சொல்லிட்டான். ஆண்டவரே, எம்மா நீ பைத்தியக்காரியை போல பேசுற. இப்ப பைத்தியம் யாருதான்? நம்மை பார்த்து பைத்தியம் என்று சொல்லுகிறவர்கள் தான் பைத்தியக்காரர்கள். சத்தியம் தெரியாதவர்கள் தான் பைத்தியக்காரர் என்று அவன் சொன்னான். பைத்தியக்காரியை போல பேசுகிறே என்று சொன்னான்.
அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திலே சிலுவையை நீங்களும் நானும் சுமக்கிறவர்களை பொழுது சுமக்கையில தாங்க இந்த உலகம் நம்மளை பைத்தியன்னு பட்டம் போடும், பட்டம் குத்தும், பட்டத்தை தரும். பைத்தியம் நான் முத்திரை குட்டுனாலும் சரிதான். நான் தாவீதை போல நடனம் ஆடுவேன், தாவீதை போல நான் என்ன செய்வேன், எங்க அப்பாவை துதிப்பேன், எங்க அப்பாவை தேடுவேன், வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், உபாசம் போடுவேன், கூட்டத்தில் கலந்து கொள்ளுவேன், ஆவியில் நிறைந்து அனலாய் துதிப்பேன். என்ன வேணா நீ சொல்லிட்டு போ, பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. நான் சுமக்கிற சிலுவையை நான் சுகமாய் சுமக்கிறேன். நாம் சுமக்கிற சிலுவை எப்படி சுமக்கணும்? சுகமாய் சுமக்கணும். எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள் வந்தாலும் சரி, எத்தனை வேதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை துக்கம் வந்தாலும் சரி, அத்தனைக்கு மத்தியிலும் என் சிலுவையை நான் சுகமாய் சுமப்பேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் தாவீதை போல முன்வந்தோம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் யோபுவை போல தேவனை மறுதடியாமல் உறுதியாய் நின்றோம் என்று சொன்னால் நமக்கு பிரதிபலன் நிச்சயமாயிருக்கு. பெற்றானா இல்லையா? யோபு இரட்டைத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றார். எல்லாம் போச்சு, தெருவில் வந்தாரு. அவருக்கு மிஞ்சினது என்ன தெரியுமா? தெருவில் கிடந்த ஓடுதான் மிச்சம். அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவருக்கு மிஞ்சினது என்னதுதான்? தெருவில் கிடக்க ஓடுதான் மிஞ்சிச்சு. அதை தூக்கி எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சுரண்டி கொண்டிருக்கிறார் சரீரத்தை. அல்லேலூயா. அத்தனைக்கு மத்தியிலும் அந்த சிலுவை சுமந்த மனிதன், அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்ட மனிதன், இயேசுவை எந்த சூழலில் மறுதலிக்காமல் இருந்ததனாலதான் அவன் என்ன பண்ணான்? 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பிற்பகுதியிலே பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது என்னவனால் நீ சொல்லிக்கோ என்று சொல்லி அவள் சொல்லுவதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவன் உடன்படிக்கை முட்டி பெட்டிக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தி ஆடினதனால்தான் தேவன் தாவீதை கனப்படுத்தினார். தாவீதின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் சிம்மாசனம் கடைசி வரைக்கும் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. உன் சந்ததி தலைமுறை தோறும் அந்த சிங்காசனத்தில் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த வம்சத்துல அங்க இயேசு பிறந்தார்னு நமக்கு பைபிளே சொல்லுது. தாவீதின் குமாரனே அப்படின்னு நம்ம அழைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் தேவனை அந்த இடத்திலே சிலுவையை சுமந்து, சிலுவை என்ற பாடை சுமந்ததனாலதான், அவமானத்தை நிந்தையை சுமந்து கண்டுகொள்ளாமல் தேவனை மகிமைப்படுத்தினதாலதான் அவன் வம்சத்துல இயேசு பிறந்தார். அவன் பேர் சொல்லுவதற்கு. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் பரிதிமை கூப்பிட்டான். பரிதிமை குருட எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இறங்கும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவன் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தப்பட, அவன் நாமமே இன்னைக்கு உயர்த்தப்படுது. இன்னைக்கும் தாவீதின் குமாரன் என்று அவன் நாமம் உச்சரிக்கப்படுவதற்கு, அவன் நாமம் புகழப்படுவதற்கு இன்றைக்கும் பேசப்படுகிறது என்று சொன்னால், அவன் அந்த பாடுகளை சுகமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நாமளும் அதே போல இந்த உலகத்துல சுமையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சந்தோஷமாய் சுமக்கணுங்க சிலுவையை. சிலுவைன்னா பாடுதான், பாட சுமந்து தான் ஆகணும். அல்லேலூயா. சிலுவைன்னா சுகபோகமா வாழ்ற வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு எப்படி வராங்க? ஊழியத்துக்கு போனால் நல்ல லக்ஸரியா வாழலாம், நல்ல சுகபோகமா ஆடம்பரமா வாழலாம்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்றாங்க? ஊழியத்தை அப்படி கணக்கு போட்டு உள்ள வாருது. கடைசியில் இங்க வந்து சோறு தண்ணி கிடைக்காம தன்னால கண்ணு பிரிஞ்சு கிடைக்கல என்ன செஞ்சிருது? எம்மா எங்க வந்தா ஊழியத்துக்கு வந்தா அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு வந்து பார்த்தா இங்க பூரா என்னதான் இருக்கு? பயங்கரமா பாடு, நெருக்கடி, போராட்டம், பசி, பட்டினி, செத்து போயிருவோம் கொடுக்க அப்படின்னு செஞ்சு என்ன பண்ணிடுறான்? ஓடிய பேர் தான் ஊழியத்தை விட்டுட்டு. சிலுவையை சுமக்க முடியல அவனால. சிலுவை சுமந்த பலன் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. சிலுவைக்கு பின்னால இருக்கிற பலனை அடைவதில்லை, அதை பெற்றுக்கொள்ளணும். சிலுவையை சுமக்கையில ஃபர்ஸ்ட் உள்ள வரையில சிலுவை தான் தெரியும், கண்ணுக்கு முன்னால பாடு தான் இருக்கும். ஐயப்ப அதான் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் தெரியும், அந்த கரையில தான் கஷ்டம் இருக்குன்னு இந்த கரைக்கு வந்தா இந்த கரையில அதோட கஷ்டம். இந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்துக்கும் இந்த கஷ்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து கஷ்டத்தை சகிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பலன் இருக்கு. அல்லேலூயா. ஆனா இங்க சிலுவையை சுமக்கிற அந்த கஷ்டத்தை நம்ம சுமந்துட்டோம் அப்படின்னா, சகித்து கொண்டால் தேவன் நல்ல பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தயவு செய்து எந்த காலத்திலும் சிலுவை சுமக்கிறதை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, வியாதி இருக்கு, பலவீனருக்கு, சுகவினருக்கு இருந்துட்டு போட்டோம், அது சிலுவை நினைச்சுக்கோங்க. எல்லாமே சிலுவை தான். இந்த சிலுவையை மட்டும் நீங்களும் நானும் சுமக்க ஆரம்பிச்சிட்டோம்னா
அதில் இருக்கிற சுகம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு பின்னால் இருக்கிற ஆசீர்வாதம் வேற எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. எங்கேயுமே கிடைக்காதுங்க. சிலுவையை சுமந்து பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய நிம்மதி. அல்லேலூயா. அந்த சிலுவை சுமக்கிறதுல தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சிலுவைக்கு பின்னால் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. நிறைய சிலுவை பற்றி பேசணும்னா நாள் கணக்காக பேசலாம். சரியா? ஸோ நேரம் இல்லாததுனால சுருக்கமாக சில காரியங்களை பேசினேன். 1-2 காரியங்களை தான் உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். ஸோ நாம் சிலுவையை சுமப்போம், அவருக்கு சீசராக இருப்போம். அவருடைய சிலுவை நிழலுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சகிப்பு தன்மையோடு பாடுகளாகிய சிலுவையை சுமந்து பாருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சிலுவை சுமப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? முன் வரணும். சிலுவை சுமக்கிறதுக்கு முன் வரணும். அதை சொன்னார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு. கெட்டு போகிறவர்கள் யாரை குறிக்கிறது? உலகத்தாரை குறிக்கிறது. அவங்களாம் பாவத்தில் விழுந்து கட்டுக்கதைகளை நம்பி வாழ்வை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களாம் எதற்கு சமமா? கெட்டு போகிறவர்களுக்கு சமம். அல்லேலூயா. கெட்டு போகிறவர்கள் ஏன் கெட்டு போகிறார்கள்? கெட்டு போகிறவர்கள்னா என்ன அர்த்தம்? கெட்டு போயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு சாப்பாடு வச்சிருக்கிறோம், சாப்பாடு கெட்டு போயிட்டுனா நினச்சிவோம். சாப்பாடு கெட்டு போயிட்டுன்னா என்ன பண்ணுறோம்? கூற போட்டுறோம். அதை எதுக்குமே பயன்படுத்த மாட்டோம். அப்படிதானே? அதே போலதான் கெட்டு போகிறது அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாமல் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சத்தியத்துக்கு புறம்பாய் இருக்கிறவங்கலாம் எதற்கு சமம்? அப்புறப்படுவதற்கு, புறம்பே இருப்பதற்கு சமம். கெட்டு போன பொருளை புறம்பே தானே தள்ளுவோம். அல்லேலூயா. அப்போ அவங்களாம் எப்படிதான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க? நம்ம கெட்டு போகாத பொருளை அடைவதற்கு, கெட்டு போகாத பொருளாய் இருப்பதற்கு சிலுவை சுமக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சிலுவை சுமக்கிறதுக்கு நாம கெட்டு போகாத பொருளை போல காணப்படணும், கெட்டு போகிறவர்களை போல காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அவர்களுக்கு நம்மை பார்க்கிற பொழுது பைத்தியமாக தான் தோணும். அல்லேலூயா. ஸோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கெட்டு போகிறவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், ராஜ்யத்துக்கு உள்ளே வர முடியாதவர்களெல்லாம் சொல்லுவார்கள், இவர்களெல்லாம் பைத்தியக்காரர்கள் என்று. நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் சுமக்கிற சுமையை சந்தோஷமாக சுமக்க தான் செய்வேன், என் இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எங்களுக்கு நிறைய பிரதிபலனை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன அன்னது நம்ம சிலுவை சுமந்து அவருக்கு சீசர்களாக இருப்போம். இந்த உலகத்தை, எந்த உலகம் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று சொன்னார்களோ அதே உலகம்தான் நம்மை பார்த்து, இவர்கள் ஆசீர்வாதமாயிருக்கிறார்கள், இவர்கள் சுகமாயிருக்கிறார்கள், இவர்கள் பலமாயிருக்கிறார்கள், இவர்கள் நோய் நொடி இல்லாதபடிக்கு சுபிட்சியமாயிருக்கிறார்கள் என்று அதே உலகம் சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தர் நம்மை நிறுத்துவார். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவை சுமப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவருக்கு நல்ல ஒரு சீசர்களாய் நீங்களும் நானும் நடந்து கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால சிலுவைன்னா சுமக்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது. சிலுவைன்னா தேவ பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சிலுவை சுமந்துதான் ஆகணும். சிலுவை நம்ம சுமக்கிற பொழுது அது எல்லா உலகத்தின் காரியங்களெல்லாம் சகித்து சுமந்தால் நல்ல பலன் உண்டு, நல்ல ஒரு மேன்மை உண்டு, நல்ல ஒரு கனம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை